கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஸோ கமெண்ட்ஸை வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் இதில் வந்து பிடெக்கு, பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் யாராவது படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? ஸோ அப்போ ப்ரோக்ராமிங் பற்றி ஒரு ஐடியா இருக்காது. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் உண்டு. ஸோ நீங்கள் சி எடுத்துக்கிறீங்க, பைத்தான், ஜாவா, ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜில் எல்லாத்துலேயுமே கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ கமெண்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, நமக்கு பின்னாடி நமக்கு அப்புறம் வர்றவங்க அந்த ஃபைலை இல்லை அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம பக்கத்துலேருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும், நம்ம பக்கம் ஏதாவது அந்த ப்ரோக்ராமை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், சஜஷன் கொடுக்கணும், இல்லை அந்த ப்ரோக்ராமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டுங்கிறத கொடுப்போம். ஸோ நான் இப்போது இந்த ஃபைலில் வச்சுருக்கேன். இந்த ஃபைலில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கமெண்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன், இதை ஹெட்டிங்கை தூக்கிட்டேன் அப்படின்னா இந்த டாபிக் எதுக்கானதுன்னே தெரியாது, அப்படி தானே? ஸோ நான் ஹெட்டிங்கை தூக்கிட்டேன். ஸோ அப்போது இது எப்போது போல் நார்மலாக ஒரு எக்ஸல் ஃபைலாக இருக்கும். ஸோ நான் இப்போது இந்த டாப்பிக்கு, அதாவது இந்த ஷீட் வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பிளாங்க் ரோ அப்படிங்கிற டாப்பிக்காக. நான் என்ன பண்ணுறேன், இதை ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணால் இன்சர்ட் கமெண்ட்னு வரும். வருதா? இது ஒரு ஆப்ஷன், இது ஷார்ட்கட் ஆப்ஷன் கமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் நேம் வரும். வருதா? நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் நேம் வரும். இதில் என்ன பண்ணுறேன், நான் பிளாங்க் ரோஸ், ஸோ பிளாங்க் ரோஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ கமெண்ட்டை டைப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், அந்த செல்லை வந்து வெளில வந்துடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் இருந்த அந்த கமெண்ட் டைப் பண்ணி வச்சுருக்க போர்ஷனில் உங்களுக்கு இது மாதிரி ரெட் கலரில் ஒரு ட்ரையாங்கிள் காட்டும். காட்டுதா? ஆக்சுவலாக ஓப்பனில் விசிபிளாக இருக்காது. நீங்கள் மவுஸ் கர்சர் அங்கே கொண்டு போனீங்கன்னா அந்த கமெண்ட்டு விசிபிள் ஆகும். ஆகுதா? ஸோ இதை நீங்கள் ஷார்ட்கட்டில் பண்ணிட்டோம், ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் போய் பண்ணோம். அதுவே நீங்கள் ப்ராப்பர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ டேபுக்குள்ளே போயிட்டு கமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த போர்ஷனில் நியூ கமெண்ட்டை கொடுத்தீங்கனாலும் சேம் அதே தான் வரும். ஸோ இங்கே நான் ஒன்று டைப் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் பிளாங்க் ரோ. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு கமெண்ட் இருக்குது, இங்கே ஒரு கமெண்ட் இருக்குது, இங்கே ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ கமெண்ட் இருக்கிற அந்த செல்லு வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி தனியாகவே ஒரு ட்ரையாங்கிள், ரெட் ட்ரையாங்கிள் காட்டும். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த இடத்துல கமெண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கமெண்ட் இருக்கிற அதே போர்ஷனில் நீங்கள் டேட்டாவை டைப்பும் பண்ணலாம். ஸோ டேட்டாவை டைப் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டைப் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ அதே கமெண்ட் உள்ள போர்ஷனில் டைப்பும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கமெண்ட்டும் இருக்கும், அதில் டேட்டாவும் இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த கமெண்ட்டை தேவையில்லைன்னா டெலிட்டும் பண்ணலாம். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணியும் டெலிட் பண்ணலாம். டெலிட் கமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இங்கே கமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய் இங்கேயும் டெலிட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் அந்த பர்டிகுலர் செல்லை செலக்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ ஆகுதா? ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ரீவியஸை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸாக எந்த கமெண்ட் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது காட்டும். நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட்டு கமெண்ட்டே இல்லைன்னா டெலிட் பண்ணிட்டேன். இருக்கிறதே ஒன்று தான். ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு கமெண்ட்டை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு கமெண்ட் நான் டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸு, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் போனால் இங்கே காட்டுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போனாலும் ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டுமே எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு
சின்ன ஷீட்டாக இருந்தது, டேட்டா கம்மியாக இருந்தால் நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது இப்படி டேட்டா போயிட்டே இருக்குது, ரோஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கமெண்ட்டை டைப் பண்ணிட்டு வந்துடுறேன் தெரியாமல். டைப் பண்ணிட்டு நான் இங்கே வந்துட்டேன். ஸோ இப்போ எப்படி கமெண்ட்டை கண்டுபிடிப்பீங்க? நான் ஏதோ ஒரு மூலையில் போய் டைப் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அதை இங்கே பார்த்துக்கலாம். ஷோ ஆல் கமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எங்கெல்லாம் கமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இப்படி பார்த்துக்க முடியும். எப்பவுமே ஓப்பன்லேயே இருக்கும். நீங்கள் போய் கிளிக் பண்ணாலும் அது வந்து ஹைட் ஆகாது. ஓகேவா? திரும்ப நீங்கள் போய் ஷோ ஆல் கமெண்ட்ஸை டிசேபிள் பண்ணால் மட்டும்தான் டிசேபிள் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான் இங்கே கமெண்ட்டில் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேவா? ஸோ கமெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி வியூ பண்ணுறதுன்னு இதை பார்த்தோம். ஸோ இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபைண்ட் அண்ட் செலக்டில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம எப்படி பிளாங்கை கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இங்கே ஃபைண்ட் அண்ட் செலக்டில் இப்போ நான் வந்து ஹோம் டேபுக்கு போகிறேன், ஃபைண்ட் அண்ட் செலக்ட் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோ டு ஸ்பெஷலில் ஒரு ஆப்ஷன் முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ இங்கே கமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கா? கமெண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த செல்லாம் கமெண்ட் இருக்கோ அந்த செல் எல்லாமே ஹைலைட் ஆயிருக்கும். உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிளை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகேவா? ஹைலைட் ஆகிடுச்சா? எந்த செல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் டைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த செல்லு மட்டும் ஹைலைட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒருவேளை உங்களுக்கு ட்ரையாங்கிள் கண்ணுக்கு தெரியல, கண்ணு கொஞ்சம் மங்கலாக தான் தெரியுது அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் கண்ணுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ வயசானவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படியாப்பட்டவங்க என்ன பண்ணலான்னா, இங்கே போயிட்டு ஃபைண்ட் அண்ட் செலக்டில் கமெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது மட்டும் செலக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் அண்ட் செலக்டில் நம்ம யூஸ் பண்ண ரெண்டாவது. ஸோ இப்போ நம்ம கமெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபைண்ட் அண்ட் செலக்டில் எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடலாமா?